29 is confirmed dead. இதுவரைக்கும் 29 கள்ளக்குறிச்சியில் மட்டும் பட் சம் death has happened in ஜிப்மர், some in சேலம் மெடிக்கல் காலேஜ். ஸோ வில் அப்டேட் பண்ணி உங்களுக்கு தகவல் சொல்லிடுறோம். 29 dead. ஒப்படைக்கப்படுது. இப்போ 21 இங்கே பண்ண வேண்டியது இருக்கு. அதில் 3 மட்டும்தான் பிஎம் போயிட்டு இருக்கு, மிச்சம் உள்ளது முடிச்சுட்டாங்க. அதில் 7 பேர் ஆல்ரெடி பாடிஸ் ரிசீவ் பண்ணியிருக்கு, அது வாங்கிட்டு இருக்காங்க. அது காவலர்கள் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சார் இப்போ இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க, கிராமத்துலேருந்து வந்துகிட்டே இருக்காங்க. அவங்கள ரிசீவ் பண்றதுக்கு ஆம்புலன்ஸ் மற்ற ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஆம்புலன்ஸ் லைஃப் சப்போர்ட்ல ஆம்புலன்ஸ் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாமல் பாடிஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஃபியர்ஸ் வான்ஸும் நிறைய இருக்கு. அறிக்கை உடனடியாக கொடுப்பாங்க. டாக்டர்ஸ் பேர் அடிஷ்னலாக நிறைய பேர் வந்திருக்காங்க. மற்ற பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் கல்லூரியில் எல்லாம் டாக்டர்ஸ் வந்திருக்கு. ஸ்பெஷல் டீம் எல்லாருக்குமே ஸ்பெஷல் கேர் கொடுத்துட்டு இருக்கு. சேலம், ட்ரிச்சி அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஸ்பெஷலிஸ்ட்கள் வந்திருக்கு. அது இல்லாமல் அடிஷனலாக பிஎம் வேகமாக பண்ணுறதுக்கு ஃபாரன்சிக் சயின்டிஸ்டும் வந்திருக்காங்க. அது டீட்டெயில்ஸ் அப்பப்போ மாறிட்டு இருக்கு. வில் கிவ் இட். இல்ல ஜெனரலா இப்ப இதை பத்தி மட்டும் பேசுவோம். என்கொயரி சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. அது போலீஸ் சைடுல உங்களுக்கு தகவல் கொடுக்கும். கள்ளக்குறிச்சியின் மாவட்ட ஆட்சியர் MS பிரசாத் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அப்பொழுது செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விசச்சாராய பலி எண்ணிக்கை தொடர்பான விவரங்களை செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படுவதாகவும் அவர் தன்னுடைய தகவலை பகிர்ந்திருந்தார். தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் இருப்பவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.